சட்டத்தை மீறி இருக்கக்கூடிய காவல்துறை மீது நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு தெரியும் செக்ஷன் 4ல இருக்குது. நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டிஸ்ங்கிற பேர்ல வந்து செப்பரேட் செக்ஷனே இருந்தது. எந்த ஒரு காவல்துறை அதிகாரியாவது புகாரை வாங்க மறுத்தால், பதிவு செய்ய மறுத்தா, சரியாக புலனாய்வு செய்யாவிட்டா, டாக்குமெண்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணா 6 மாதத்திலிருந்து ஓராண்டு தண்டிக்கலாம்னு சொல்லிட்டு செக்ஷன் 4 ஆஃப் தி ஆக்ட் ஸ்டிபுலேட்ஸ். அதெல்லாம் பண்ணுவாங்க, பின்னால் பண்ணுவாங்க. இப்போ இந்த வழக்குடைய வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் கூட நான் அதுக்கெல்லாம் போகல. நான் கூட்டணிக்கு அரசியலுக்கெல்லாம் போக கிடையாது. நான் வந்து ஒரு தலித் மக்களுடைய வழக்கா இருந்ததுன்னா அந்த வழக்கை சிரத்தை எடுத்து அந்த சட்டத்தின் கண்கொண்டு பார்க்கணும். தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு பேசுறவே தவிர அது ஒன்றும் ஆகல. அது ஆகிறதுக்கான சட்டம் தான் இது. அந்த சட்டத்தை காவல்துறை சரியாக புரிந்து கொண்டு செயலாற்றவில்லைங்கிறது தான் பாயிண்ட் எனக்கு. தமிழ்நாட்டில் தீண்டாமை வழக்குகள்லாம் முறையா கையாளப்படுதுங்களா காவல்துறையில? தீண்டாமை வழக்குகள் கையாளப்படலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. படலைங்கன்னு கூட அது தீவட்டிப்பட்டியில் பார்க்குறோம், மேல்பாதியில் பார்க்குறோம், பள்ளிக்கரையில் பார்க்குறோம், பல்லாவரத்தில் பார்க்குறோம், தமிழ்நாடு முழுக்க சொல்கிறோம். அது என்னன்னா காவல்துறைங்கிறது வந்து 1860ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட காவல் சட்டத்திற்கிறது தான் இன்றைக்கும் தொடர்ந்து இருக்குது. ஏற்கனவே பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்கில் 2006 சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து ஏவல் சட்டமாக உருவாக்கப்பட்டது, இதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் பண்ணல. அதே பழைய காவல் சட்டம் தான், அதே வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர் தான் இன்னைக்கு. ஆகவே காவல்துறை ஜனநாயகப்படுத்தப்பட அடிப்படையை புரிஞ்சுக்கணும். காவல்துறையாக தான் நீடிக்குது. அது திமுக இருந்தானே, அண்ணா திமுக இருந்தானே, காங்கிரஸா இருந்தானே, 3 ஆட்சி மாறலாம், அடிப்படையில் காட்சி மாறவில்லை. காவல்துறை அப்படியே சாதியமாகத்தான் செயல்படுகிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த வழக்கு தொடர்ந்து தமிழக அரசு காவல்துறை விசாரிக்கணும்னு சொல்றீங்களா இல்ல சிபிஐக்கு மாற்ற சொல்றேன்? சிபிஐ மாத்திரம் தான் முடியாது. அது தொடர்பான வழக்கு எதுவும் இனிமேல் தான் பண்ணணும். ஏற்கனவே கேட்டு ரிட்டு பெண்டிங் இருக்குது. ரிட்டு ஒன்று பெண்டிங் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் போட்டு தான் போட்டிருக்காங்க. சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா கனகராஜுக்கு சொல்லக்கூடிய புகார்தாரருக்கு பத்திரிகையுடைய நகல் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு நீதிமன்றத்தை ஏற்கனவே வந்து ஆதாரம் நிறைய அழிஞ்சிருச்சு. இப்ப சிபிஐக்கு திரும்பி மாத்திரம் அவங்களும் முதல்ல இருந்து பண்ணும்போது